ओम नमो भगवते श्रीरमणाय। ओम नमो भगवते श्रीरमणाय। ओम नमो भगवते श्रीरमणाय। திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார், காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து போத அயலாக பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தன் துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் அரசடியில் இருந்து கூறி கோதிலா வடகையிலை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். நம்ம இளமை நிலையாமை. முதல் தந்திரத்துல இளமை நிலையாமை. இளமைங்கிறது ஆக்சுவலா சரீரத்தோட பாக்குறத வந்து ஏஜ், அந்த யூத் அப்படின்னு சொல்றோம். யூத் லிட்டரலா அது மீன் பண்றது என்னன்னு, இந்த விகர். நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா, அது சின்ன குழந்தைக்கும் வந்து நம்ம ஏதோ பண்ணிடுவோம் சாதிச்சிடுவோங்கிற அந்த அந்த பாவம் இல்லை. ரொம்ப வயசானதுக்கு அப்புறமும் கொஞ்சம் பழுத்து அடங்கி போயிடுறது, மத்தியில வர அந்த ஒரு எனர்ஜி, நம்ம வி கால் இட் கான்ஃபிடன்ஸ். அது வந்து ஹிருதயத்துல இருக்கிற பொருள் மேல இருக்கிற ஆசயத்தினால இருந்ததுனாக்கா அது கான்ஃபிடன்ஸ். இந்த ஜீவ பாவத்து மேல இருக்கிற ஆசயத்தினால இருந்ததுன்னா அது பேர் ஈகோ, அகங்காரம்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது வந்து சம்பந்த பெருமான் வந்து இவள் மங்கையர்கரசியை கூப்பிட்டு ஆலவாய்க்கு போறாரு, மதுரைக்கு போறாரு இல்லையா. அங்க வந்து பாண்டிய ஃபர்ஸ்ட் அவர் தங்கியிருக்கிற முதல் நாளே வந்து ராத்திரி சமணர்கள் வந்து தங்கியிருக்கிற மடத்துக்கு வந்து தீ வைக்கிறார். அது வந்து பாண்டியனை போய் பற்றட்டும் அப்படின்னு சொல்லி பதிகம் பாடுறார். பாண்டியனுக்கு வெப்பு நோய், அப்படியே உடம்பெல்லாம் கருகி போற மாதிரி கொதிக்கிறது, ஜுரம் அப்படி வந்துட்டோம். அது வந்து சமணர்களால சரி பண்ண முடியல. அப்ப சம்பந்த பெருமானை கூப்பிடலாமா அப்படின்னு கேட்ட உடனே சரீரத்துல இருக்கிற துக்கம் போகணுங்கிறதுனால ராஜாவும் ஓகே சொல்லிடுவான். அப்ப அவர் வர்றார். அங்க அரண்மனைக்கு வந்த உடனே எதிர்க்க சமணர்களுக்கெல்லாம் ஒரே கோபம். அக்னி வச்சு அவர் சாகாம இப்ப வந்து தனக்கு போட்டியா ராஜாவை கியூர் பண்றதுக்கு அரண்மனை வரைக்கும் வந்துட்டார்னு பயங்கர கோபம். 3000 பேர் அந்த காலத்திலேயே சமணர்கள் அப்படியே கொதிச்சுட்டு நிக்கிறாளாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவருக்கு 8 வயசா என்னவோ சம்மந்த பெருமானுக்கு. இவர் வந்திருக்கார், கூட 4 பேர் அடியார்கள். அவர் பார்த்த உடனே மங்கையர்கரசிக்கு வந்து பயந்து போயிடுறா. ஐயோ, இவா என்ன பண்றதுக்கும் துணிஞ்சவாள் ஆச்சே, இந்த குழந்தை மேல 3000 பேர் இருக்கா, போய் விழுந்தாலே போருமே. குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டிங்கிற மாதிரி. ஆக்சுவலா இட் இஸ் நெவர் த குவான்டிட்டி ஓவர் த குவாலிட்டி. அது அது உணர வேண்டிய ஒரு பொருள். ஆனா பார்க்கும்போது இத்தனை 3000 பேர் இருக்கா, அந்த குழந்தை அப்படி தனியா ஒரு 8 வயசு குழந்தை வந்திருக்கு அப்படின்னு அவளுக்கு வந்து மனசுல அது தாபம் வரத்தே வந்து அவளுக்கு மாத்திருபாவம். சம்பந்த பெருமானை பார்த்த உடனே வந்து தன்னோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு பால் பெருகித்தான். ஐயோ, இந்த குழந்தை இப்படி தனியா வந்திருக்கே அப்படின்னு துக்கப்படுறச்சு அவளோட பாவத்தை உணர்ந்தவர் ஒரு பதிகம் பாடுறார். மானின் நேர்விழி மாதராய் வழுதிக்கும் மா பெருந்தேவி கேள். ஆனை மாமலை ஆய இடங்களில் பல அல்லல் சேர் ஈனர்கட்கு எளியேன் அலேன் திரு ஆலவாய் அறம் நிற்கவே. அது அந்த பதிகம் ஒவ்வொரு அடியிலையும் சொல்லின்னு வருவார். இவாளுக்கெல்லாம் நான் வந்து இழைச்சவன் இல்லை, ஏன்னாக்கா வந்து என்னோட ஹிருதயத்துல வந்து ஆலவாய் சொக்கன் இருக்கார். அது கடைசி கடைக்காப்புல வந்து ஆலவாய் சொக்கன் என்னுள் இருக்கேன்னு வேற எக்ஸ்பிளிசிட்டா சொல்லுவார். அந்த அதுதான் கான்பிடன்ஸ். அந்த எந்த பொருள் எல்லாத்தையும் நடத்துறதோ அந்த பொருள்னால நான் இயக்கப்பட்டு நடத்துறதுனால ஐ வில் நாட் ஃபெயில் அப்படிங்கிற அந்த இது வந்து கான்பிடன்ஸ்ன்னு பேரு. இல்லாட்டா வந்து எனக்கு என்னால முடியும், நான் இதை பண்ணியிருக்கேன், பண்ணியிருக்கோம். இந்த மைண்டோட பவர்ங்கிறது வந்து ஏதோ குட்டி குட்டியா வேலையெல்லாம் பண்ணி பண்ணி வா அது முடிஞ்சது, இன்னும் அடுத்த இதுக்கு மேல இன்னும் ஒரு ஸ்டெப் என்னால நான் போக ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்றது. அப்படி பண்ணி ஓவர் டைம் வந்து கெயினான அது தட் இஸ் நாட் கான்பிடன்ஸ். ஆக்சுவலி அது வந்து டிபெண்டன்ஸ் ஆன் த ஈகோ. அது வந்து எந்த எந்த நேரத்துல அதுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு இல்லையோ அங்க அது ஃபெயில் ஆயிடும். ஏன்னா அதோட சாமர்த்தியத்துல இல்லை அது. அந்த அந்த எனர்ஜி
அததான் வந்து இங்க சொல்லிட்டு வர்றார். இளமை அப்படின்னு, அதாவது நடுவுல ஒரு எனர்ஜி வர்றது ஒவ்வொரு ஜீவனுக்கும், நம்மளோட சாமர்த்தியத்துல பண்ணிடுவோம் அப்படின்னு. ஆனா அது நிலையாத பொருள். அது மேல ஆசிரியம் வைக்க முடியாது. ஒரு ஜீவன் அதை நம்பி நம்ம இதை பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சாமர்த்தியத்துல முடிச்சுடுவோம்ங்கிறது வந்து நம்ப முடியாது. அதுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த பொருள் மேல ஷார்ப் இருக்கு அப்படின்னா அது அது அதோட பொறுப்பு. அது நம்மளோட பொறுப்பு இல்லை. அது பெர்ஃபெக்டா நடத்தின்னு போகும் எல்லாத்தையும். இந்த இங்க ஒவ்வொரு பாடலையும் அதான் சொல்லி, இது ரெண்டுத்துக்கும் முதல்ல வித்தியாசம் பிரிச்சு தெரிஞ்சுண்டு அந்த ஆந்தரிக பொருள் மேல இருக்கிற டிபெண்டன்சிய வந்து வளர்த்துக்கணும். இந்த ஈகோ சென்ஸ் இதோட அந்த இட் இஸ் ஆக்சுவலி அன் இம்போஸ்டர். அந்த இம்போஸ்டரோட சாமர்த்தியத்து மேல வந்து கவனம் வைக்கப்படாது. ஆனா இந்த இம்போஸ்டரோட சாமர்த்தியம் வந்து, ஆனா இருக்கிற ஒரு பொருளுக்கு அந்நியமா அந்த இம்போஸ்டரும் இல்லை இல்லையா? நிழல்ங்கிறதும் வந்து இருக்கிற பொருளோட இஃபெக்ட் தானே நிழலா வருது. அப்ப அந்த நிழல்ல தெரியப்படுற சாமர்த்தியம் தான் வந்து இந்த யூத்ஃபுல் விகர். அது இருக்கும் போதே அந்த எனர்ஜியை கரெக்டா ரீடைரக்ட் பண்ணி அதுக்கு மூலமா இருக்கிற பொருளை அடையணும் அப்படிதான் சொல்லின்னு வர்றார். இளமை இருக்கும் காலத்திலேயே முன்னாடி பார்த்த ஒரு 4-5 பாடல்கள் எல்லாத்துலயுமே வந்து அந்த எனர்ஜி வந்து நல்ல பிரபலமா, அது வந்து இது அகங்காரத்தை சேர்ந்ததுன்னு அதை வெறுத்து ஒதுக்கி இது பண்ண சொல்லல. அதுவும் வந்து அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த சக்தியோட இஃபெக்ட் தான்ங்கிறத உணர்ந்து அந்த எனர்ஜி வந்து நன்னா பிரவர்த்திக்கிற காலத்திலேயே இந்திரியங்கள் மனசு புத்தி மூலமா வந்து அந்த எனர்ஜி நன்னா பிரவர்த்திக்கிற காலத்திலேயே அந்த எனர்ஜியை எது மேல ஃபோக்கஸ் பண்ணணுமோ அது மேல ஃபோக்கஸ் பண்ணி அந்த மூலத்தை வந்து அறியணும். அதுதான் டைம் அண்ட் எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி சொல்லின்னு வந்தார். நம்ம கடைசியா பார்த்ததும் வந்து இந்த பாடல் தானே. இந்த கண்ணதும் காய் கதிரோனும் உலகினை உள்ளின்று உழக்கின்றது ஒன்றும் அறிகிறார், விண்ணுருவாரையும் வினை உருவாரையும் எண்ணரும் 30 ஈர்ந்து ஒழிந்தாரே. இந்த சகல சிருஷ்டியும், அதாவது இந்த ஜீவ பாவத்துல இருக்க இந்த ஆளுன்னு சொல்றத வந்து அதோட ஆந்தரிக எனர்ஜியாவும் அதை இயக்கக்கூடிய எனர்ஜியாவும், பாக்கியமா லோகம்னு சொல்றோமே அந்த பிரம்மாண்டத்தை இயக்கக்கூடிய அதோட ஆதார சக்தியாவும், இந்த சகல மேனிஃபெஸ்டேஷனையும் தன்னோட அங்கங்களா காட்டக்கூடிய ஒரு விராட் புருஷ பாவத்துல விஸ்வரூப பாவத்துல இருக்கிற அந்த பொருள் இருக்கே, அந்த பொருள் வந்து அதை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அதான் இந்த யூத்ஃபுல் விகர்னு சொன்னோமே, அதான் இந்த எனர்ஜி இஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இந்திரியங்கள் மனசு புத்தி மூலமா பிரவர்த்திச்சுண்டு அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குன்னு தோணுற காலத்துல நம்ம நினைச்சா நடந்துரும், வேணும்னா பண்ணிவிடுவோம் அப்படின்னு தோணுற காலத்துல அந்த மூலத்தை நோக்கி அதை வந்து டைரக்ட் பண்ணி அதை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. விண்ணுருவாரையும் அப்படி தெரிஞ்சுக்கலனாக்க, அது வந்து தெரிஞ்சுட்டானாக்க வந்து அவ வந்து விண் உருவார், அந்த ஜீவன் வந்து முக்தி ஆயிடும். இந்த எனர்ஜி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த அறிவு, இது எல்லாமே வந்து அந்த ஜீவன் உத்தரணம் ஆகிறதுக்காக அந்த பரம்பொருள் கொடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு இந்த லோகத்துல வந்து போகத்தை அனுபவிக்கிறதுக்கு இருக்கு, எனக்கு வேணுங்கிறத பண்ணிக்கிறதுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாவத்துல அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டோம்னாக்க அவ வந்து வினை உருவார். அவ ஜீவிதத்துல வந்து தே கலெக்ட் லாட் ஆஃப் பிராரப்தா, அப்புறம் அதை வந்து தீர்க்கறதுக்காக திருப்பி பிறக்க வேண்டி வரும். அந்த இந்த 2 குரூப்பையும் வந்து 30-30ங்கிற கணக்கு பார்த்தோம் இல்லையா? 30 வயசுல இந்த முன்னாடிலாம் சொல்லுவா பேச்சு வழக்குல, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்பா. அதாவது அனுபவங்கள் ஏற்படுறது அப்படின்னு சொன்னா அனுபவம் ஏற்படுறதுல இருந்து கத்துக்கணும், பாடம் கத்துக்கணும். இன்சென்சிட்டிவா என்னதான் வந்தாலும் போனாலும் அதுல இருந்து பாடம் கத்துக்காத ஜீவன் அப்படின்னாக்க, நான் நினைக்கிறதா நடக்கணும்னு அப்படி பெயிண்டே இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து என்ன சொல்றது, they lose a wonderful opportunity.
அவ வந்து அந்த அந்த பாவத்தினால அவ வந்து பல வினைகளை வந்து சேர்த்துக்கிறா. 30 வயசுலயே வந்துடணுமா. அதான் அந்த காலத்து ஜீவிதத்துல வந்து அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா நேற்றுக்கு பார்த்தாச்சு. படி எஜுகேஷன்ங்கிறது வித்யா அப்படிங்கிறதே வந்து நிலையானது நிலையற்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு, அப்புறம் வேர்ல்டுல வாழறதுக்கு கொஞ்சம் இயர்ஸ், அது 30. ஸோ அந்த ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா வாழ்ந்தாக்கா 30 வயசுல வந்து எது நிலையானது எது நிலையற்றது, எது வந்து அழிஞ்சு போகக்கூடியது, எது மேல டிபெண்டன்சி நம்ம வச்சுக்கலாம் வச்சுக்கப்படாதுங்கிறத ஒரு ஜீவன் வந்து தெரியணும். அது 30 வயசுல இல்லைன்னாக்க இன்னாலும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தரலாம். சரி, இன்னும் கொஞ்சம் வாழ்ந்து அனுபவத்தினால அடிபட்டாவது இந்த நிலையானது நிலையற்றதை பிரிச்சு தெரிஞ்சுக்கணும். ஸோ 60, அடுத்த 30. அதுலயும் கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்க அந்த ஜீவனுக்கு முக்காவாசி இந்த ஜென்மால கிளாரிட்டிக்கு வழி இல்லை. அது வந்து இன்னும் பக்குவப்பட்டு வேற பிறப்புகள் எடுத்து வந்தாதான் உண்டுன்னு பிரிச்சு எடுத்து விடுறாராம். விண்ணுருவாரையும் வினையுருவாரையும் ஈர்ந்து ஒழிந்தாரே. அடுத்த பாடல், ஒன்றிய ஈரண் கலையும். இதுவும் பார்த்துட்டோமோ? நின்றது கண்டு உண்டன். ஆமா, இது பார்த்தோமே. எதை பார்த்தோம்னு மெசேஜாஸ் பார்த்திருக்கணும், சாரி. அதாவது 16 கலைகள் சந்திரன். அது வந்து ஒவ்வொரு அம்சமா அது வந்து வளர்ந்து வருது, ஒரு அம்சமா வந்து தேஞ்சு போறது அப்படிங்கிற தன்மையை பார்த்து அது வந்து ஒரு மெட்டபரிக்கா சொல்லியிருக்கு. அப்படித்தான் அந்த ஜீவனோட தன்மையும் வந்து வளர்ந்து வருது, அப்புறம் தேஞ்சு போறது அப்படிங்கிறத பார்த்து உடந்தன நின்றது கண்டு நினைக்கிலர் நீதர்கள், நீச்சர்கள், அதாவது அந்த பக்குவத்தை இல்லாதவர்கள், இந்த வளர்றது தேயறதுங்கிறத பார்த்து எது நிலையானது எது நிலையற்றது அப்படிங்கிறத வந்து அறியாதவர்கள் கன்றிய காலன் கருக்குழி வைத்த பின் சென்று அதில் வீழ்வர். யமன் வந்து இந்த ஜீவர்கள் போய் விழறதுக்கு அப்படின்னு கருக்குழி வச்சார். அதாவது அடுத்த ஜென்மாக்கு உண்டான பாயிண்ட். அது வந்து நரகத்துல அந்த ஜீவனுக்கு இருக்கிற யாத்தனை, அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த ஜென்மா உண்டாகிறதுக்கு உண்டான ஒரு குழி வைத்த பின் சென்று அதில் வீழ்வர். அப்ப அதுக்கு வந்து because it did not mature itself in the right time, using the energies in the right direction, அதுக்கு அப்ப போய் அப்ப கஷ்டப்பட்டுதான் வெளியில வரணும். அதாவது அறிவு அதுதான் நம்ம பார்த்தோம், நேற்றுக்கு தானே பார்த்தோம் இல்லையா? அதாவது ஒரு குழந்தை இருக்கு, அதுகிட்ட போய் இப்படி பண்ணாதேப்பா, இது தப்பு, இது உனக்கும் நல்லது இல்லை யாருக்கும் நல்லது இல்லைன்னு சொன்னாக்க அது புத்திசாலியா இருந்தா, சென்சிட்டிவ் குழந்தையா இருந்தா அது தெரிஞ்சுக்கும், கத்துக்கும், அதை புரிஞ்சுக்கும். இன்சென்சிட்டிவா இருந்ததுனாக்க இட் ஹாஸ் டு கோ த்ரூ த ப்ராசஸ். கஷ்டப்பட்டு தான் கத்துக்க வேண்டி இருக்கு. அதனாலதான் ஈசனுக்கு வந்து அறக்கருணை மரக்கருணைன்னு 2 அம்சம் இருக்கு. அவருக்கு இருக்கிறது கருணை தான், ஜீவன்கள் எல்லாத்தையும் உதாரணம் தான் பண்றார். ஆனா யார் எப்படி கத்துக்கிறாளோ அவளுக்கு அப்படித்தானே சொல்லித்தர வேண்டியதா இருக்கு. சென்று அதில் வீழ்வர். அதுக்குதான் யமன் அந்த மாதிரி யாத்தனைகள்லாம் வச்சு அந்த ஜீவனை அதை அனுபவிச்சு வெளியில வந்தாது கத்துக்கிற மாதிரி வச்சிருக்கார். திகைப்பு ஒழியாரே. இல்லாட்டா தே டோன்ட். திகைப்புங்கிறது கன்ஃபியூஷன். கிளாரிட்டிக்கு ஆப்போசிட் வந்து கன்ஃபியூஷன், தெளிவுக்கு ஆப்போசிட் திகைப்பு. அது வந்து அப்படி இல்லைன்னாக்க, அது குழிக்குள்ள விழுந்து எழுந்து அனுபவிச்சு வெளியில வரலன்னாக்க தே வில் நாட், அவளோட கன்ஃபியூஷன் போகாது. ஹார்ட் லேர்னர்ஸ். அடுத்த பாடல், எய்திய நாளில் இளமையை அழியாமை எய்திய நாளில் இசையினால் ஏத்துமின் எய்திய நாளில் எரிவது அறியாமல் எய்திய நாளில் இருந்து கண்டேனே. எய்திய நாள் அப்படிங்கிறது வந்து வினைக்கு ஈடா, அந்த பிராரப்த கர்மாக்கு ஈடா ஒரு ஜீவனுக்கு வந்து அது பிறக்கும் போது நம்ம டைம் டேபிள்னு சொன்னோம் இல்லையா? ஸ்கூல்ல எல்லாம் வந்து காத்தால 9 மணிலேருந்து 10 மணி இங்கிலீஷ் ஹவர், 10லேருந்து 11 வந்து மேத்ஸ் ஹவர் அப்படின்னு போடுற மாதிரி வந்து ஒரு ஜீவனை வந்து பூலோகத்துக்கு அனுப்புறச்சே வந்து அதுக்கு இத்தனைதான் டைம் டியூரேஷன் அப்படின்னு டிசைட் பண்ணி அனுப்புறா. அதான் எய்திய நாள். அது ஒரு கணக்கு, அவ்வளோனா அது மூச்சு காத்தும்பா, அது இந்த டைம்பா, ஏதோ ஒண்ணு அது கரெக்டா முடிஞ்சதுன்னா அது ஜீவன் போயிடும். அது தன்னோட சாமர்த்தியத்துல அதை எக்ஸ்டெண்ட் எல்லாம் பண்ணிக்க முடியாது.
ஈசனை ஆசிரியிச்சு மார்க்கண்டேயன மாதிரி இருக்கிறதுங்கிறது வேற விஷயம். அதுதான் அந்த மூலத்தை ஆர்ந்து மூலத்தை பிடிச்சின்றதுனால வந்து எட்டர்னலா இருக்கிறதுங்கிறது வேற விஷயம். ஆனா அந்த எய்திய நாள்ங்கிறது ஒவ்வொரு ஜீவனும் உண்டாகத்த, அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் உண்டாகத்த அதுக்கு இத்தனை நாள் தான் அது இருக்கணும், அப்புறம் அது போயிடணும் அப்படிங்கிற நியத்தியில தான் அது உண்டாகிறது. அப்ப அந்த அது வாழற காலத்துலதான் வந்து இளமை கழியாமை, இப்ப சொன்னோமே அந்த யூத்ஃபுல் எனர்ஜி, என்னால முடியும், எனக்கு நான் நினைச்சேன்னா அது நடந்துடும், நான் பார்த்து அப்ப பண்ணி விடுவேன் அப்படின்னு அந்த இந்திரியங்கள் மனசு புத்தி மேல ஒரு ஸ்பான்டேனியஸ் ஷார்பு வருதே ஒரு காலத்துல, அந்த யூத்ஃபுல் விகர் வர காலத்துல, அது கழியறதுக்கு முன்னாடியே இளமை கழியாமை எய்திய நாளில் இசையினால் ஏத்துமின், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்பெல்லாம் அந்த எனர்ஜி வந்து ஃபுல் ஃப்ளோல அந்த ஜீவனுக்கு இருக்கிற காலத்துல எப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ எய்திய நாளில் இசையினால் ஏத்துமின், அந்த ஈசனை வந்து ஸ்துதி பண்ணுங்கோ. ஸ்துதி பண்ணுறதுங்கிறது வந்து அதாவது நம்ம இந்த இவரே முன்னாடி இந்த பாயிரத்துல ஒரு பாடல் சொல்லியிருக்காரு, ஈசனை புகழறது ஈசனை ஸ்துதி பண்றதுங்கிறது வந்து அது 3 வகையா ரொம்ப இதுவா சொல்லியிருக்காரு பாயிரத்துல. அதாவது நம்ம லோகத்துல புகழறது ஸ்துதி பண்றதுங்கிறது பார்த்தோம்னாக்க முக்காவாசி மனுஷால ஸ்துதி பண்றதுங்கிறது இல்லாத, அவள்கிட்ட இல்லாத குணத்தை சொல்லி அவ வந்து இப்படிப்பட்டவா அப்படிப்பட்டவான்னு சொல்லி ஸ்துதி பண்றது ஒண்ணு இருக்கு. அது ஈசனுக்கு பொருந்தவே பொருந்தாது. அப்புறம் வந்து இருக்கிற குணங்களை சொல்லி யாரோ ஏதோ பண்றா அதையே வாஸ்தவமா அதை நீங்க இப்படி பண்றேன் அப்படிங்கறத சொல்லி அவளை ஸ்துதி பண்றதுங்கிறது இருக்கு. அதுவும் ஈசனுக்கு பொருந்தாது. அவரை எல்லாத்தையுமே சகல இயக்கங்களுக்கும் காரணமே அவர் தான். ஆனா அவர் எந்த செயல்பாடுலயும் அவரோட ஸ்டாம்ப் கிடையாது, தாம் பண்றோங்கிறது கிடையாது. இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் திங். அதனால அவருக்கு பண்றோங்கிற கருத்துக்கு துக்கம் கிடையாது. அதனால அப்படியே அவர் பண்றாருங்கிறத சொல்லி அவரை ஸ்துதி பண்ணவும் முடியாது. அப்புறம் அப்ப எப்படித்தான் அவரை ஸ்துதி பண்ணணும் அப்படின்னாக்கா வந்து அவரோட போக்குக்கு வழங்கி கொடுத்து அவர் வாக்கால வந்து இந்த ஜீவனுக்கு ஸ்துதி வந்ததுன்னா, அவர்கிட்ட இருக்கிற அன்புனால அந்த வாக்கு அவரை ஸ்துதி பண்ண வந்ததுன்னா, ஈசன் வந்து மாணிக்க வாசக பெருமான் திருவாச்சகம் பாடினதுக்கு அப்புறம் வந்து பாவை பாடிய வாயால் கோவை பாடுன்னு அவர்கிட்ட போய் கேட்டாராம். கேட்டு வாங்கிட்டார். அதாவது அவ யாருமே தாம் பாடலைங்கிறது உணர்ந்தவர்கள். அதாவது அப்படிதான், தாம் பாடுறோம் நினைச்சுக்கலன்னு கூட சொல்லக்கூடாது. அது that is not the right expression. அது வந்து அவளுக்கு வந்து அந்த மூலத்தோட அப்படி ஒன்றி இருந்ததுனால அதோட ஸ்பான்டேனியஸா அதோட எனர்ஜியா அந்த வாக்கு வெளியில வந்ததே தவிர்த்து அதுல அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் கலக்காம இருந்தது. அதாவது ஈசன் இச்சையினால ஈசனுடைய புகழ்கள் வாயிலிருந்து வந்தது. அந்த மாதிரி அவரை ஸ்துதி பண்றதுதான் வந்து வாஸ்தவமா இசையினால அவரை ஏத்துறது. இல்லைனாக்கா மியூசிக் கத்துண்டு நான் பாடுறேன் நல்லபடியா பாடுறேன்னு பாடுறது வந்து அப்படி ஒன்றும் பிரயோஜனப்படாது. அந்த மாதிரி ஸ்துதி, இந்த மாதிரி ஸ்துதிகள் தான் வந்து சித்த சுத்திக்கு வந்து காரணமாகிறது. இசையினால் ஏத்துமின், ஈசனே வந்து அவருக்கு ரொம்ப பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே கூட இருக்கிற குரூப் குரட்பூதத்தோட எப்ப பார்த்தாலும் ஆடிட்டு பாடிட்டு இடுகாட்டுல பிக்ஷைக்கு போறதே இருந்துன்னு இருக்கார். இருந்தாலும் அவர் ரொம்ப இசை விரும்பி எப்படி சம்பந்த பெருமானோட திரு வைகாவூருங்கிற ஸ்தலத்துல வந்து ஈசனை ஸ்துதி பண்ண பதிகத்துல வந்து சொல்லுவார். ஆரம்பம் வந்து என்ன, கோழை மிடராக கவிகோளும் இலவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியார்கள் யாவை சொன்ன சொல் மகிழ்ந்து ஏற்கும் பிரான். அவருக்கு வந்து பாவம் தான் முக்கியம். அந்த சமர்ப்பண பாவம் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வாக்கு வந்து ஈசனுக்கு சமர்ப்பணமாகி இருக்கோ, அவர் சமர்ப்பணம் ஆயிடுச்சுன்னா அவரோட பிரேரணை எல்லாம் அதுல இருந்து என்ன வந்தாலும் he feels happy. கோழை மிடரு, வாக் ஸ்பஷ்டம் இல்லையா, ஏதோ வார்த்தைகள்லாம் கச்சாமிச்சான்னு இருக்கு. கவி கோளும் இலவா, பெரிய ஒரு பொயட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் இல்லாம ஒண்ணும் இல்லை, பியூட்டிஃபுல்லா அழகா எதுகை மோனை இந்த டபுள் மீனிங் இருக்கிற வார்த்தையெல்லாம் போட்டு அப்படி சொல்றதையே இந்த பிராசமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா. கவி கோளும் இலவாக இசை கூடும் வகையால், நம்ம இந்த தாளம் ஸ்வரம் அதெல்லாம் ஒன்றும்
ராகத்தோட ஸ்வரஸ்தாயி எல்லாம் ஒன்றும் சேர்றது இல்லை. ஆனா அந்த ஆந்தரிகத்துல இது மட்டும் இருக்கு. இசை கூடும் வகையால் ஏழை அடியார்கள் யாவை சொன்ன சொல் மகிழ்ந்து ஏற்கும் பிரான். உண்மையான அன்பு மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன சொன்னாலும் அது வந்து ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறாராம் அந்த ஈசன். அப்படி அவரை வந்து ஸ்துதி பண்றதுங்கிறது அவருக்கு சமர்ப்பணம் பண்றதுங்கிறதுதான். நல்ல மியூசிக்கலா தாளத்தோட பாடுறதுங்கிற அர்த்தம் கிடையாது. பிராரப்த கர்மாவனால கிடைச்ச அந்த ஜீவிதத்துல நன்னா அந்த எனர்ஜி பிரவர்த்திச்சு இருக்கிற காலத்துல எப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ அப்பெல்லாம் அந்த ஈசனுக்கு சமர்ப்பணம் பண்ணி அவருடைய புகழ்களை வந்து ஸ்துதி பண்றது. ஆந்தரிகம் ஒன்றி ஸ்துதி பண்றது. எய்த நாளில் இசையினால் ஏத்துமின், எய்திய நாளில் எரிவது அறியாமல் எய்திய நாளில் இருந்து கண்டேனே. அது வந்து பாக்கி பேருக்கு சொன்ன உபதேசம். அது அதாவது பண்ணுங்கோ, அந்த மாதிரி ஈசனை ஸ்துதி பண்ணுங்கோன்னு தன்னை சொல்லிக்கிறார். கடைசி உத்தரார்த்த 2 வரியில வந்து எய்திய நாளில் எரிவது அறியாமல், எரியறது அப்படிங்கிறது வந்து இது மாணிக்கவாசக பெருமானோட ஒரு இந்த யோக சித்தி சம்பந்தமா இருக்கிற ஒரு பாடல்லையும் இந்த எக்ஸ்பிரஷன் வரும். இந்த துவாதசாந்தம்ங்கிற தத்துவம்லாம் சொல்றா இல்லையா, அதாவது இந்த யோக பிராணனும் மனசும், அது அண்ணாமலையான் சொல்ற பிராணனும் மனசும் வந்து ஒரே மூலத்துல இருந்து உண்டானது. பிராணன் கண்ட்ரோல் ஆனா மனசும் கண்ட்ரோல் ஆகும். இந்த எனர்ஜி இருக்கே, இந்த மூச்சு விட்டு மூச்சு உள்ள பிராணவாயு எடுத்துக்கிறோம் வெளியில விடுறோம் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கே, அதுதான் அந்த சரீரம் வந்து ஜீவிதத்தோட இருக்கிறதுக்கு ஒரு இன்றியமையாத ஒரு மூமெண்ட், இன்றியமையாத ஒரு இன்டேக் ஆஃப் எனர்ஜி. அந்த மூமெண்ட் இல்லைன்னாக்கா தென் the person is declared dead. அது வந்து நம்மளுக்கு வந்து சரீரத்துல மூக்கு வழியா காத்து உள்ள போறது வெளியில வருதுங்கிறது தான் நம்மளுக்கு பார்க்க முடியறது. ஆனா அது இந்த யோக சாதனை முறையில இந்த மூச்சு பயிற்சி அந்த பிராண சக்தியோட ஃபுல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ற சிச்சுவேஷன்ல இந்த தலைக்கு மேல இப்ப அதான் நம்ம வந்து சாதாரணமா யோகத்துல வந்து 6 சக்கரங்கள் சொல்றோம் இல்லையா, அது வந்து அது சரீரத்துல இல்ல. அதாவது பிசிக்கல் பாடியில வந்து இட் இஸ் நாட் அ பாயிண்ட், பட் இட் இஸ் ரிலேட்டட் டு எ பாயிண்ட் இன் த பாடி ஃபார் வாட் எவர் ரீசன். இப்ப நம்ம ஹார்ட்ன்னு சொல்றோம், அண்ணாமலையான தான் சொல்றோம். ஹார்ட்ங்கிறது வந்து இட் இஸ் ஆன் த ரைட் சைட் ஆஃப் த செஸ்ட். அது ஆக்சுவலா ஹார்ட் நான் இருக்கேங்கிற உணர்வுக்கு வந்து it is beyond the physical location, but still it is sensed. நான் அப்படின்னு சொல்றத ஸ்பான்டேனியஸா ஒரு சென்சேஷன் வருதுங்கிற மாதிரிதான் அந்த எனர்ஜி பாயிண்ட்ஸ் எல்லாம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், என்னது அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, இதெல்லாம் வந்து 6 சக்கரங்கள் எனர்ஜி பாயிண்ட்ஸா சொல்லப்படுறது இல்லையா. இது 6 தானே. அப்ப துவாதசன்னு எதுக்கு சொல்றோம் 6ன்னா, இன்னொரு 6 இருக்கான். அது ஏதோ இந்த சூக்ஷ்மமா அந்த யோக சித்தியில வந்து பிராக்டிஸ் பண்றவாளுக்கு உணரக்கூடியன்னு இன்னொரு 6 நிலைகள். அது வந்து தலைக்கு மேல இருக்கிறதா சொல்லப்படுறது. அதனால்தான் துவாதசாந்தம் 12 நிலைகளுக்கும் அப்பாற்பட்டதுதான் வந்து பூர்ணமான ஞான நிலை அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஹாலாஸ்ய கஷேத்திரம் மதுரையை வந்து துவாதசாந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த ஞான வெளிய வந்து குறிக்கக்கூடிய ஸ்தலம். நம்ம பிருத்வி ஸ்தலம், அப்பு ஸ்தலம், அக்னி ஸ்தலம்னு எல்லாம் இருக்கிற மாதிரி ஆலவாய் வந்து துவாதசாந்த ஸ்தலம். இந்த 12 எனர்ஜி பாயிண்ட்ஸையும் கடந்து இருக்கக்கூடிய ஞான வெளி, அனுபவ நிலையில இருக்கிற அந்த பிளேஸ் அப்படின்னுட்டு. அதுதான் அருணகிரி பெருமானும் வந்து என்ன மாட கூடல் பத்தி ஞான வாழ்வை சேர தருவாயே. கூடல் பத்தி ஞான வாழ்வு, கூடல் பத்தி மதுரை, அதான் துவாதசாந்தம். துவாதசாந்த ஸ்தலத்தோட ஞான நிலை. கூடல் பத்தி ஞான மாட கூடல் பத்தி ஞான வாழ்வை. இந்த கூடல் பத்தி குறிக்கக்கூடிய அந்த துவாதசாந்த நிலைய வந்து அடையும்படியா நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும். ஞான வாழ்வை சேர தருவாயே.
ஸோ அந்த அந்த இந்த மூச்சு, இந்த எனர்ஜி சொல்றோமே, நம்ம வந்து மூக்கால உள்ள வருது வெளியில போறது அப்படிங்கிறது தெரியறது. பட் இந்த தலைக்கு மேல வந்து எத்தனையோ 6 அங்குலத்துக்கு 12 அங்குலத்துக்குலாம் அந்த எனர்ஜி டிசிபேஷன் இருக்கான். அந்த எனர்ஜி பாயறது அப்படின்னு சொல்லுவா. இது எல்லாமே கோர் யோகிக் பேரலன்ஸ்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். அது இவர் வந்து இவர் ஆக்சுவலா அதுல இந்த எனர்ஜி மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்ப டீப்பா சொல்லுவார். இங்க வந்து இது மட்டும் சொல்லியிருக்கார், எய்திய நாளில் எரிவது அறியாமல். அப்படி அந்த எனர்ஜி டிசிபேஷன் வந்து சட்டில் லெவல்ல அந்த எனர்ஜி டிசிபேட் ஆகாம இருந்து எரியறதுங்கிறது வந்து அந்த பிராணசக்தி வந்து டிசிபேட் ஆகிறது, வெளியில எத்தனையோ அடிக்கு வந்து பாயறது. அது எரியாமல், அதாவது அதை அடக்கி வச்சுண்டு, இப்ப நம்ம மூச்சு வழியா போற பிராணனியே வந்து பிராணாயாமம் பண்றவெல்லாம் வந்து அது நியத்திப்படி உள்ள ரேச்சகம்னு சொல்றோம் இல்லையா, உள்ள காத்து போறதுங்கிறது வந்து ரேச்சகம், அது உள்ளே நிறுத்தி வச்சுக்கிறதுங்கிறது கும்பகம், வெளியில விடுறதுங்கிறது வந்து வெளியில விடுறது என்ன அது பேர் மறந்து போச்சு. அந்த 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 மூணுன்னு சொல்லுவா. பூரகம். இது பூரகம். பூரகம் கரெக்ட். ரேச்சகம் பூரகம் தான் உள்ள போறது வெளியில வருது, அது உள்ள நிறுத்திக்கிறதுங்கிறது கும்பகம். இது வந்து அது அப்ப உள்ள வந்து நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த மந்திர ஜபம் எல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த எனர்ஜியை உள்ள நிறுத்தி வச்சுண்டு அந்த அப்ப அந்த எனர்ஜி வந்து வெளியில பாயாம இருக்கு, வெளியில தெரிச்சு போகாம இருக்கு அந்த கும்பகம் பண்ற காலத்துல. அப்ப வந்து அந்த மந்திரத்தை ஜபம் பண்றது, அப்ப பூர்ணமா அந்த மந்திரத்துல இருக்கிற அந்த வைப்ரேஷன், இந்த சவுண்ட்ல இருக்கிற அந்த வைப்ரேஷன் எனர்ஜி வந்து நம்ம சிஸ்டம்ல வந்து அப்சார்ப் ஆகும். அதுக்குதான் வந்து பிராணாயாமம் பண்ணி ஜபம் பண்றது அப்படிங்கிற பிராக்டிஸ் எல்லாம் இருக்கு. சோ இது வந்து இந்த சட்டில் லெவல்ல இருக்கிற 6 சக்கரங்களுக்கும் அப்ளை ஆகிற மாதிரி இருக்கு. அதுதான் இவர் வந்து எரியறது அப்படின்னு சொல்றாரு. எரியறது, அதாவது எரிவது அறியாமல் சொல்றாரு இல்லையா. இட் இஸ் எரியறதுனா தூக்கி எரியறது, அந்த எனர்ஜி வந்து வெளியில டிசிபேட் ஆகி பறந்து போறது. எய்திய நாளில் எரிவது அறியாமல் எய்திய நாளில் இருந்து அது தன்னை சொல்லிக்கிறார். அவர் வந்து அந்த சட்டில் லெவல்ல அந்த எனர்ஜி டிசிபேஷனை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சு, அந்த சூக்ஷ்மமான 6 நிலைகள்ல வந்து எனர்ஜி டிசிபேட் ஆகாம வச்சுண்டு எய்திய நாளில் இருந்து கண்டேனே. அத வெறும் மூலனோட சரீரத்துல இருந்து சிவயோகம், ஆக்சுவலா அதுக்கு முன்னாடியே அவர் வந்து பயிற்சியெல்லாம் முன்னாடி ஆயாச்சு. கைலையில இருந்த காலத்திலேயே வந்து நந்தியம்பெருமான்கிட்ட வந்து உபதேசம் வாங்கிட்டு நாங்க 8 பேர் பூர்ணமான ஞான நிலையில எஸ்டாப்ளிஷ்டா இருந்தோம். ஈசனுடைய பிரேரணையினால எனக்கு ஏதோ தெற்க வரணும்னு தோணி வந்தது அப்படின்னு தான் சொல்றார். அப்புறம் அந்த மூலனோட சரீரத்துல புகுந்துட்டதுக்கு அப்புறமும் ஆவடுதுறையில வந்து அந்த சிவயோகத்திலேயே தான் இருக்கார். அந்த நிலையிலேயே there is no fall from that state. அது சொல்றாரு. அப்படி இருந்த நாட்கள்ல வந்து இருந்து கண்டேனே. எந்த நிலையில அந்த மூல நிலைய வந்து உணர்ந்து அந்த நிலையில இருந்து அதை கண்டேன், அதுதான் உண்மையான காணல், அதாவது அனுபவபூர்வமா காணல். அது பாக்கி பேருக்கும் உபதேசிக்கிற மாதிரி, நான் அப்படி கண்டேன் நீங்களும் அதை காணுங்கோ அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எய்திய நாளில் இளமை கழியாமை எய்திய நாளில் இசையினால் ஏத்தமின் ஸ்துதி பண்ணுங்கோ, ஸ்துதி பண்ணி அதோட கிருபைக்கு பாத்திரமாகி அதை அடையணும் அப்படிங்கிறத வந்து உபதேசமா சொன்னார். நான் வந்து அதை அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அனுபவமா பின்னாடி அதை சொல்றார். எரிவது அறியாமல் எய்திய நாளில் இருந்து கண்டேனே. ஆக மொத்தம் இந்த எனர்ஜி டிசிபேஷன் இல்லாம இந்த இளமை காலத்துல, இளமைங்கிறத அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த எனர்ஜி வந்து நல்லா பிரவர்த்திக்கிற காலத்துல, அந்த சரீரம் மனசு இந்திரியங்கள்ல பிரவர்த்திக்கிற காலத்துல அதை வந்து கரெக்டா சேனலைஸ் பண்ணி அதோட மூலத்தை அறியணும். நம்ம எதை அறியணும்னா அந்த எந்த எனர்ஜியால நம்ம அறியணும்னு பாக்குறோமோ அதோட மூலத்தையே அறியணும். அது எங்கேருந்து உத்பவமாச்சு இந்த எனர்ஜிங்கிறதையே தான் அறியணும்.
அதனாலதான் அண்ணாமலையார் வந்த வழியே போ அப்படின்னு சொல்றாரு. அது எங்கேருந்து இந்த எனர்ஜி, இந்த தூண்டுதல், இந்த பிரவೃತ್ತಿ, அது என்ன பேரு கொடுத்தாலும் சரி, ஏதோ ஒண்ணு பண்ணணும், போகணும், வரணும், அந்த விருத்தி ஏதோ கிளம்புறது இல்லையா, அந்த எனர்ஜி அது எங்கேருந்து கிளம்பித்துன்னு அது மூலத்தை திரும்பி பாக்குறதுங்கிறது தான். அது ரொம்ப வெளியில தெரிச்சு போகாம இருக்கிறதுக்கு தான் அந்த கும்பகம் அந்த மாதிரி அந்த எனர்ஜியை நிறுத்திக்கிறது. ஏதோ பிராக்டிஸ்னால வெளியில பாக்கிய விஷயங்கள்ல போயிடாம அதை நிறுத்தி அப்புறம் அதை கொஞ்சம் யூ டர்ன் எடுக்க வச்சு அதோட மூலத்தை ஃபோக்கஸ் பண்ணி அந்த மூலத்தை அனுபவபூர்வமா அறியறது. அதுதான் அந்த எனர்ஜியோட ரைட் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். அதுதான் இளமைங்கிற அந்த எனர்ஜியை கரெக்ட் யூசேஜ். ஏன்னா இது நிலையாது. இந்த எனர்ஜி ஒரு காலத்துல வரும், ஒரு காலத்துல இந்த எனர்ஜி போயிடும். அதோட ரைட் இருக்கிற காலத்துல அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவா இல்லையா, அதோ அப்ப இது நிலையாதுன்னு யாரோ பயமுறுத்துறதுக்காக சொல்லலை இளமை நிலையாமைன்னு. அது you cannot be dependent on it and you cannot afford to waste it in the world அப்படிங்கறத சொல்ற பாடல்கள். அதோட அது முடிஞ்சுது, இளமை நிலையாமை முடிஞ்சது. அடுத்த ஹெட்டிங் உயிர் நிலையாமை. ஏற்கனவே யாக்கை நிலையாமை ஆச்சு, அப்புறம் என்ன உயிர் நிலையாமை அப்படின்னு கேட்டான்னா, யாக்கைங்க அதாவது ஒரு மனுஷன்னு சொல்றதுல ஒரு ஜீவன்னு சொல்றதுல ரெண்டுமே கலந்துருக்குன்னு எப்பவுமே பார்த்திருக்கோம் இல்லையா. க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன் அப்படின்னு கீதையில யூஸ் பண்ற கான்செப்ட்ஸ். ஜட சரீரம் அது நிக்காதுங்கிறதா நீ இல்ல. ஆக்சுவலா யாக்கை நிலைய ஓகே, அதாவது இந்த ஜட சரீரம் ஒண்ணு, அதை இயக்கிற அந்த உயிர் அம்சம்ங்கிறது ஒண்ணு. இது ரெண்டும் கலந்து இருக்கிற மாதிரி ஒரு பிரமை, அதுதான் நம்ம அகங்காரம் அப்படின்னு சொல்றோம், மனசுன்னு சொல்றோம், இந்த சிஜட கிரந்தின்னு சொல்றோம். இத ரெண்டுத்தையும் கலந்துன்ற மாதிரி அந்த எழும்புற அகங்காரம் இருக்கு இல்லையா, அது இருக்கும்போது சரீரமும் இயங்குற மாதிரி இருக்கும். இந்த மனசுன்னு சொல்றோமே, அதுவும் சிஜட கிரந்தி, அதுவும் இயங்குற மாதிரி, அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கிற மாதிரி காணறது. இப்ப யாக்கை நிலையாமைன்னு சொன்னது அது ரெண்டும் சேர்ந்திருந்தாதான் அப்படி நடக்க முடியும். அது பேய் பிசாசுனா அதுக்கெல்லாம ஒரு சரீரம் இருக்கு. நம்மள மாதிரி அன்னமயமான சரீரம் இல்லாட்டாலும் அதுக்கு ஏதோ ஒரு பிராணமயமான சரீரம் இருக்கு. மொத்தம் ஒரு ஃபார்ம், அப்புறம் அந்த ஃபார்மை இயக்குற எனர்ஜி. அது ஏதாவது ஒண்ணு போனாலும் இன்னொன்னுத்தால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆக்சுவலி எதாலையுமே ஒண்ணும் பண்ண முடியாது, அது அல்டிமேட்டு. பட் இந்த உருவத்தோட கனெக்டடா அந்த எனர்ஜி கலந்து இந்த சிஜட கிரந்தி ஏற்படுற காலத்துல அந்த ஒரு என்டிட்டி மூலமா ஏதோ கர்மாக்கள்லாம் உலகத்துல பிரவೃத்திகள்லாம் நடக்கிற மாதிரி இருக்கோ இல்லையோ, அது எது ஒண்ணு போனாலும் சரி, சரீரம் போனாலும் இந்த வெறும் பிராணசக்தியினால ஒண்ணும் பண்ண முடியாது, அந்த பிராணசக்தி போச்சுனாலும் சரீரத்தால ஒண்ணும் பண்ண முடியாது. ரெண்டுமே நிலையாததுதான். சரீரம் உண்டான காலத்துல அதோட கனெக்டடா அதுக்கு உண்டான உயிரம்சம் உண்டாச்சு. முன்னாடி ஃபர்ஸ்ட்ல யாக்கை நிலையாமைன்னு சொன்னது அந்த கிராஸ் மேட்டர் நிற்காது. அது மண்ல இருந்து உண்டான மண்ணோட அம்சமா உண்டானது, அது மண்ணாகி கழியும் அப்படிங்கிறத சொன்னார். அதுல இந்த உயிரம்சம் ஒண்ணு புகுந்துண்டா மாதிரி காணறதே, அதுவும் எட்டர்னலா அந்த உருவத்துல இருக்க போறது இல்ல. இந்த ஜீவபாவம் எத்தனை நாள் இயங்குறதுக்கு இருக்கோ அவ்வளோ நாள் தான் அந்த சரீரம். அப்புறம் அது யாரும் அது தலகாணிக்குள்ள பஞ்சு அடைச்சு வச்சு தைச்ச மாதிரி அது ஒண்ணும் உள்ளே நிக்காது. ஏற்கனவே 9 ஓட்டை இருக்கு, அது வெளியில போகாம இருக்கிறது தான் பெரிய விஷயம். அது இதுக்குள்ள அதுக்கு எவ்வளவு நாள் இயங்குறதுக்கு இருக்கோ அவ்வளவு நாள் தான் இருக்கும். அப்புறம் அது போயிடும், அந்த கனெக்ஷன் போயிடும். அது ரெண்டு ஆஸ்பெக்டின்னு சொல்றார். அதாவது நம்ம ஏதாவது இந்த தத்துவோபதேசம் அதெல்லாம் பண்றதுல அறிவுனா என்னன்னு சொல்றது, அறியாமைனாலும் என்னன்னு சொல்றது. அறிவுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டா அப்புறம் அறியாமை எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கேட்கலாம். ஆனா அது அறியாமைங்க, அதான் இந்த இஃபெக்டிவ் லேர்னிங். ஒரு கர்மாவை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி தரத்தே இந்த ஸ்டெப்ஸ் இப்படி போய் நீ அந்த கர்மாவை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் நீ என்னெல்லாம் பண்ணப்படாதுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்.
எதெல்லாம் பண்ணினா உனக்கு எப்படி எல்லாம் பிரச்சனைல மாட்டிப்ப, ஒரு ட்ரிக்கி சுச்சுவேஷன் எல்லாம் வரும் இந்த சிஸ்டம்ல அப்படிங்கறதையும் சொன்னாதான் வந்து அது பூர்ணமாகிறது. அந்த மாதிரி இவர் வந்து யாக்கை நிலையாமைன்னு அந்த கிராஸ் மேட்டரோட நிலையாத தன்மையும் சொல்லிட்டு உயிர் நிலையாமை, அந்த ஜீவ அம்சம் வந்து சரீரத்தோட கலந்து அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இருக்கே அதுவும் வந்து நிலைத்தது அல்ல அப்படிங்கறத சொல்லக்கூடியது இந்த பாகம். அதுல இருக்கிற பாடல்கள் தழைக்கின்ற செந்தளிர், எத்தனாவது பாடல்? 187வது பாடல். தழைக்கின்ற செந்தளிர் தன்மலர் கொம்பில் இழைக்கின்ற எல்லாம் இறக்கின்ற கண்டும் பிழைப்பின்றி எம்பெருமானடி ஏத்தார் அழைக்கின்ற போது அறியார் அவர் தாமே. இப்ப உயிர் அம்சம்ங்கிறது நம்ம சிருஷ்டியில எதுல வேணா பார்க்கலாம். இந்த சரீரத்தோட கனெக்டடா பாக்குறதுங்கிறது சரி, அது நம்மளே திரும்பி பாக்குறது. நம்ம திருஷ்டி வந்து பாக்கியமா இருக்கிற வரைக்கும் வெளியில எல்லாத்தையும் அந்த உயிரம்சத்தை பார்க்கலாம். ஒரு செடி ஒண்ணு வெத்து போட்டு வளர்ந்ததோ இல்ல நட்டு வச்சோமோ ஏதோ ஒண்ணு அது வளர்ந்தது. வளர்ந்து அதுல வந்து ஃப்ரெஷ்ஷா அப்படி பிரான்ச்சஸ் எல்லாம் வந்தது. அதான் கொம்பு, ஃப்ரெஷ் ஷூட்ஸ் அப்படி பிரான்ச்சஸ் எல்லாம் வந்தது. அதுல வந்து தளிர்கள் வந்தது, ஃப்ரெஷ் லீவ்ஸ் எல்லாம் வந்தது, பூ மொட்டெல்லாம் கட்டி பூவெல்லாம் பூத்துது. தழைக்கின்ற செந்தளிர் அது பாக்கறச்சே வந்து இந்த எல்லாமே லோகத்துல வந்து ஃப்ரெஷ்ஷா உண்டாகிறது நடக்குது எல்லாம் அது என்ன பாசிட்டிவ்னு சொல்றது, எல்லாமே பாசிட்டிவ் தான். அதாவது இது ரொம்ப நன்னா எல்லாமே வளர்றது, எல்லாமே பாசிட்டிவா விருத்தி ஆகிறதுங்கிற அந்த டெண்டன்சி காணப்படுறது இல்லையா. தழைக்கின்ற செந்தளிர் தன் மலர் கொம்பில், குளிர்மையான புஷ்பங்கள்லாம் பூத்துது. இழைக்கின்றவெல்லாம் இறக்கின்ற கண்டும், அப்படி ரொம்ப செழிப்பா தழைச்சு அப்படி இப்படி இருந்தது. ஆனா பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் வாடி போயிடுச்சு, அதுவும் மெச்சூர் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து தளிர் வந்தது, தளிர் இலையே முத்தி போச்சு. அப்புறம் அதுல மொட்டு கட்டித்து, மொட்டு வந்து பூத்துது, புஷ்பமா அழகா இருந்தது. அப்புறம் அது பூவோட இதழ்கள்லாம் உதிர்ந்து விழுந்தது, காய் வந்தது. அப்புறம் அது பழமாச்சு. அப்புறம் அது உதிர்ந்து விழுந்துட்டு செடியில இருந்தே கீழே விழுந்துட்டு. அது எல்லாருமே வந்து பவுண்ட் பை டைம் இந்த சேஞ்சஸ் வந்து எல்லாத்தையும் வந்துட்டே இருக்கு. கொம்பில் இழைக்கின்ற எல்லாம் இறக்கின்ற கண்டும், அப்படி பவுண்ட் பை டைம் உத்பவமானது எல்லாம் அழிஞ்சு போறது அப்படிங்கிறத பார்த்தான்னாக்க இந்த சரீரம் இந்த உயிரோட அம்சமும் இதே மாதிரிதான் அப்படிங்கிறத வந்து உணரணும். ஆனா உணரலே அப்படிங்கிறார். இறக்கின்ற கண்டும் பிழைப்பின்றி எம்பெருமானடி. இப்ப இதெல்லாம் வந்து உண்டாகிறது அழியறது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா ஒரு பொருள் இருக்கே, அந்த பொருளை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும், அதுல வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ்டா இருக்கணுங்கிற அந்த கிளாரிட்டி வரணும், அது ஒரு மெச்சூரிட்டி வரணும். வந்ததுனாக்கா அதுகிட்ட தீவிரமான ஒரு அந்த பொருள் மேல ஒரு தீவிரமான ஆக்கர்ஷணம் ஏற்படும். அதை தெரிஞ்சுக்கணும், அது என்ன பொருள் அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா வித்தவுட் மிஸ்டேக், வித்தவுட் அ ஸ்லிப், one will focus one's energy on that. பிழைப்பின்றி எம்பெருமான் அடி ஏத்தார். அது அந்த கிளாரிட்டி இருந்தாதான் இந்த 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 உண்டாயி செழிச்சு வளர்றது அப்படின்லாம் சொல்றோமே, அதோட அந்த பாசிட்டிவ் கோவை வந்து பார்த்துட்டும் இது வந்து நிக்கல, ஒரு நாள் காஞ்சு போறது அப்படிங்கிறத பார்த்தாக்க அப்புறம் வந்து எது நிலையானதுங்கிற அந்த பாவம் வந்தது அப்படின்னு சொன்னா with real focus, without a slip, one will focus. But if you don't realize the அனித்தியம், இதெல்லாம் அனித்தியம் உண்டாவா நன்னா செழிச்சு வளர்ந்தது அது போயிடுத்துங்கிறத கண்டுக்காம, அதாவது we should be positive, we should be optimistic, அதெல்லாம் அப்படிதான் போகும், அதெல்லாம் நம்ம கண்டுக்கப்படாது. அது வளர்ற அம்சத்தையே அந்த பாகத்தையே பார்த்துட்டு இருக்கணும். லுக் ஒன்லி அட் த பிரைட்டர் சைட் ஆஃப் திங்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிற பாவத்தோட இருந்தா அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆதாரமா இருக்கிற பொருள் மேல நம்மளோட கவனம் வந்து போகாது. பிழைப்பின்றி எம்பெருமானடி ஏத்தார் அழைக்கின்ற போது அறியார் அவர் தாமே. அப்படி இந்த அனித்தியமான பொருட்களையே ஆசிரியிச்சு தன்னோட
ஆக்சுவலா அமைதி தான். சந்தோஷம்னாலும் வந்து அதான் அண்ணாமலையான் சொல்றாப்புல, தெர் இஸ் நோ ஹாப்பினஸ் அப்பார்ட் ஃப்ரம் த செல்ஃப். எப்பெல்லாம் தனக்கு தெரிஞ்சோ தனக்கு தெரியாமையோ, கான்சியஸாவோ அன்கான்சியஸாவோ அந்த மூலப்பொருளை வந்து ஸ்பர்ஷம் பண்றதே தான் அந்த ஜீவனுக்கு வந்து பரம சுகம் ஏற்படுறது, திருப்தி, ஆனந்தம் எல்லாம் அந்த ஒரு பொருளோட ஃபீச்சர் தான். ஆனா அந்த பொருள் கிட்ட நம்ம கனெக்டட் ஆகிறதுனால தான் நமக்கு இது வர்றதுங்கிறது தெரியல அப்படின்னு சொன்னா, அது இந்த டெம்பரரி, அதாவது இப்ப நான் ஏதோ ஒரு இந்திரியங்கள் மனசுக்கு ஏதோ சந்தோஷம் தரக்கூடியன்னு ஏதோ ஒரு இன்சிடென்ட்டோ ஒரு பொருளோ ஒரு வியக்தியோ ஏதோ ஒண்ணு இருந்தது, அதுகிட்ட கனெக்டட் ஆகிறச்சே இந்த ஜீவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்ததுன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், மெஜாரிட்டி ஆஃப் த ஜீவாஸ் எப்படி வந்து அதை அப்ரோச் பண்றான்னா, இது பண்ணினேன், இது நடந்தது, இதனால எனக்கு சந்தோஷம் வந்தது, அப்ப அதையே புடிச்சு வச்சுக்கணும், அதையே திருப்பி பண்ணணும், அதையே அனுபவிச்சுட்டு இருக்கணும். அப்பதான் எனக்கு வந்து அந்த இந்த இப்ப கிடைச்ச இந்த யூனிட் ஆஃப் சந்தோஷம், இந்த மொமெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து யூ வாண்ட் டு ரிப்பீட் அண்ட் எக்ஸ்டெண்ட் இட் டில் தி எண்ட் ஆஃப் யுவர் லைஃப். அப்படியே சந்தோஷமா இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு. அது ஆக்சுவலி அந்த அனுபவிக்கிற அந்த திருப்தி வந்து இட் இஸ் பிகாஸ் யூ ஆர் டிப்பிங் இன் டு த கோர், அந்த ஆதாரத்துல இருக்கிற பொருள் கிட்ட நம்மள அறியாம நம்ம முங்கறதுனால ஏற்படுற ஆனந்தம்ங்கிறத ரியலைஸ் பண்ணாம, இந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற பொருட்கள் கிட்ட கனெக்டட் ஆனதுனால, ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால, ஏதோ ஒரு ஆளு கிட்ட கனெக்டட் ஆனதுனால எனக்கு சந்தோஷம் வந்தது அப்படின்னுட்டு அது மேல அதோட ஸ்டாப் ஆயிட்டு ஆழமா பார்க்க தெரியாதைக்கு அதையே பிடிச்சிண்டு திருப்பி திருப்பி சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு பார்த்தான்னாக்க, அது இந்த அனித்தியமான பொருட்கள்லாம் ஒரு நாள் செதஞ்சு போகிற காலம் வரும். ஏன்னா அதெல்லாம் டைம் பவுண்டா உண்டான பொருட்கள். அது வந்து கூப்பிடுறதுக்குன்னு ஒருத்தர் வருவார். அதுதான் அந்த போர்ட்ஃபோலியோ தான் நம்ம காலன் யமன், அதாவது காலபுருஷன், டைம் எலிமெண்ட். அதுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்காரு பகவான். அது வந்து அவரோட ஸ்வேக்கு உட்பட்டுதான் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இதெல்லாம் உண்டாயிருக்கு. அது என்னைக்கு ரிட்டர்ன் போகணும் அப்படின்னு அதை டைம் டேபிள் முடியிற அன்னைக்கு அதை கூப்பிடுறதுக்கு ஒருத்தர் வருவார். அப்ப வந்து தே ஆர் ஸ்டக். டெம்பரரி பொருட்களையே ஆசிரியிச்சுண்டு அதையே வந்து நம்மளை எக்ஸ்டெண்ட் பண்ணி எப்பவும் இருந்துடலாம் அப்படிங்கிற பிரமையில இருந்தவர்கள் வந்து தே டோன்ட் நோ வாட் டு டூ நவ். ஏன்னா அதெல்லாம் பிச்சுன்னு போறது. அழைக்கின்ற போது அறியாரவர் தாமே. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடுறது அவளுக்கு, தப்பான ஆசிரியத்தினால அப்படிங்கிறது. அடுத்தது வந்து அடுத்த பாடல் 188வது பாடல். ஐவர்க்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது, ஐவரும் அச்செய்யை காத்து வருவார்கள், ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால் ஐவரும் அச்செய்யை காவல் விட்டாரே. செய் அப்படிங்கிறது வந்து வயல் நிலம், அது க்ஷேத்திரம்னு பகவத்கீதையில சொல்றார். தமிழ்ல வந்து இந்த செய்ப்பதி, வயலூருங்கிற ஸ்தலத்தை வந்து செய்ப்பதின்னு சொல்றது. அதான் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பம். வயலூர்லதான் வந்து அந்த வயலூர் பிள்ளையார் தான் அனுகிரகம் பண்ணி திருப்புகழ் பாடுன்னு சொன்னார் அருணகிரி பெருமான. எதெல்லாம் வச்சு திருப்புகழ் பாடணும் அப்படின்னா, அந்த உக்ர துரகம், முருகப்பெருமானோட ஒரு மயில் வாகனம், அதுக்கப்புறம் வந்து அவர் கையில இருக்கிற சேவல், கொடி, தாண்டை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு செய்ப்பதியும் வைத்து வயலூர் ஸ்தல, அந்த செய்ப்பதினா லிட்டரலா அங்க வந்து முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கிற அந்த ஸ்தலங்கள், சாநித்தியமான ஸ்தலங்கள் எல்லாத்தையும் வச்சு நீ வந்து திருப்புகழ் பாடு அப்படின்னு சொன்னார். அப்படிங்கிறது செய்ங்கிறது வந்து வயல். இந்த ஐவருக்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது. இந்த 5 இந்திரியங்கள், ஆக்சுவலா இந்திரியங்கள் வந்து இந்திரியங்கள்னா அகைன் அதான் அந்த கண்ணு காது மூக்குங்கிற பிசிக்கல் ஓட்டைகள் கிடையாது, பார்க்கணும் கேட்கணும் அப்படிங்கிற அந்த எனர்ஜிஸ் அகைன் அதுதான். ஏன்னா
கண்ணு மூக்கு அந்த ஓட்டைக்கு பிசிக்கல் இதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அந்த எனர்ஜிஸ் தான் வந்து தட் விச் டிரைவ், அதுதான் ப்ராப்ளம் பண்றது. ஐவருக்கு ஒரு செய் விளை அந்த 5 இந்திரியங்கள் மூலமா அந்த ஜீவன் செயல்பட்டு வினைகள் ஈட்டிருக்கு. ஜென்மாந்திரமா வந்து பார்க்கணும், கேட்கணும், சாப்பிடணும், அதுல எல்லாம் பிரவர்த்திச்சு சங்கல்பங்கள் நிறைவேறாம ஏதேதோ மிச்சம் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வயல் வந்து விளைஞ்சு கிடைக்கிறதாம் அந்த 5 இந்திரியங்களுக்கு. ஓ இதெல்லாம் நீ பார்க்கணும், இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் கேட்கணுங்கிற சங்கல்பம் உனக்கு மிச்சம் இருக்கோ, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஜீவனை பிறக்க வச்சு அந்த அந்த அனுபவங்களும் கிடைக்கும். ஆனா அந்த அனுபவங்களோட விபரீதமான பக்கம் எப்பயுமே இந்த மேனிஃபெஸ்டேஷன் இருக்கிற ஒரு பொருள் வந்து பலதா பிரிஞ்சப்ப பலதா ஒவ்வொரு லெவல்லயும் 2 தான் பிரிஞ்சிருக்கும். ஒன்னு பாசிட்டிவ், ஒன்னு நெகட்டிவ். அது இந்த பாசிட்டிவ் சைட வந்து அனுபவிக்கிறதே வந்து நன்னா இருக்கு, வேணும்னு தோணும். அப்புறம் நெகட்டிவ் சைடு அனுபவிக்கிறச்சு ஐயோ போறோம், பயங்கர கஷ்டம், வேண்டவே வேண்டாம்னு தோணும். 2த்தையும் அனுபவிச்சு பூர்ணமா வெளியில வந்தாக்க போரும்னு தோணும். எல்லாம் நன்னா இருந்தது, அப்புறம் அதுக்கு அந்த சைடும் இருக்கு, போரும், அதனால போரும் அப்படின்னு. அது மாதிரி அப்ப அந்த ஜீவன் வந்து பாசிட்டிவ் சைட அனுபவிச்சு இது வேணும் வேணும் அப்படின்னுட்டு ஏதோ ஸ்டாக் சேர்த்துன்னு இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் அந்த நெகட்டிவ் சைடையும் காமிச்சு கொடுத்தாதான் அது வந்து பூர்ணமா அது விட்டு போகும் அந்த ஜீவனுக்கு. ஸோ அந்த அது என்ன ஸ்டாக்கு சேர்த்து வச்சுட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வயல்ல விளைஞ்சு கிடைச்சிருக்கான். அதுக்கு ஐவருக்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது. இந்த 5 இந்திரியங்களுக்கும் அது என்னென்ன ஸ்டாக் சேர்த்து வச்சுட்டு இருக்கோ, பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னுட்டோ, அது அந்த விற்த்திக என்ன ஸ்டாக் எல்லாம் மிச்சம் இருக்கோ பூர்வ ஜென்மால இருந்து கேரி ஃபார்வர்டு, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வயல், இந்த சரீரம் வந்து விளைந்து கிடந்தது. ஐவரும் அச்செய்யை காத்து வருவார்கள். அந்த அந்த 5 எனர்ஜிஸ் இருக்கே, அது வந்து ஓ இதுதான் வந்து நம்மளோட போகம் அனுபவிக்கிறதுக்கு நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நல்ல ஒரு இருப்பிடம். இது இந்த சரீரம் வந்து இருந்தாதான் வந்து நம்ம வந்து இதை நன்னா நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் வந்து அனுபவிக்க முடியும். ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லுவாளோன்னு சாதாரணமா, சித்திரம் இருந்தாதான் என்னது சுவர் இருந்தாதான் சித்திரம் எழுத முடியும்னு. அது மாதிரி அந்த கிராஸ் அம்சத்து மேல வந்து இது நன்னா இருந்தாதான் வந்து நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம பண்ணிக்க முடியும் அப்படின்னுட்டு அந்த ஒரு அச்சையை காத்து வந்தார்கள். அதை ப்ரொடெக்ட் பண்ணி அது நல்லபடியா இருக்கணும், அது இருந்தாதான் நம்ம வேலையெல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு காத்து வருவார்கள். ஐவருக்கு நாயகன். இந்த 5 எனர்ஜிஸ்க்கும் வந்து அதிபதியா அந்த உயிருங்கிறது இருக்கு. எந்த உயிர் நிலையாமை சொல்லின்னு இருக்காரோ, அதாவது இந்த ஜீவபாவம் உயிர், அந்த இந்த இந்திரியங்கள்லாம் இயங்குறதுக்கு ஆதாரமா அதுக்கு எல்லாம் லைட்டிங் எலிமெண்டா அந்த ஈஸ்வரனுடைய அம்சம், நம்ம ஜீவாத்மான்னு சொல்றோமே அந்த உயிர் அம்சம் இருக்கே, அது வந்து நாயகன். இந்த 5 இந்திரியங்களுக்கும் எல்லாத்துக்கும் நாயகன். அதுக்கு வந்து அதான் அதுக்கு குறிப்பிட்ட அந்த உயிர் நிலையாமை, அதுக்கு ஒரு அந்த உயிர் உண்டான ஒரு நாள் இருக்கு, அது அழியக்கூடிய நாள் இருக்கு. அது என்னைக்கு வந்து கிளம்பி போகணுமோ அன்னைக்கு வந்து ஓலை விடுத்து அழிச்சுருவா காலன். ஆச்சு உன்னோட டைம் ஓவரா போறது, யூ ஆர் சப்போஸ் டு லீவ் ஆன் சச் அண்ட் சச் டேட் அண்ட் டைம் அப்படின்னு வந்து ஓலை வந்துடுத்து அப்படின்னு சொன்னா, ஐவருக்கு நாயகன் ஓலை வருதலால் ஐவரும் அச்செய்யை காவல் விட்டாரே. இனிமே இந்த அது சொல்லுவா சாதாரணமா, உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து திருப்பி இந்த இந்திரியங்கள் மூலமா வந்து பலதான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எனர்ஜி வந்து பிரபலமா இருந்தது அப்படின்னு சொன்னா, திருப்பி அந்த 9 ஓட்டைகள் இருக்கே அது வழியா திருப்பி உள்ள போயிடலாமா, அந்த சரீரத்துல போய் நம்ம வந்து திருப்பி அனுபவிக்கலாமான்னு பார்த்தாருனாக்கா அதுக்குள்ளேயே போக முடியாதாம். எல்லா இடத்துலயும் வந்து நல்ல டைட்டா டோர் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி திருப்பி அந்த எனர்ஜிஸ்க்கு உள்ள போக முடியாதுக்கு ஆயிடுமா. எல்லாம் ஏதோ ஒரு மண்டலத்துல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஆக மொத்தம்
இந்த அஞ்சு இந்திரியங்களை இயக்கக்கூடிய எனர்ஜிஸ் வந்து அதுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த உயிர் எனர்ஜிக்கு வந்து போகிற காலம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னா, இந்த வயலை இவ்வளவு நாள் பாதுகாத்துன்னு இருந்தாலே, நம்மளுக்கு இயங்குறதுக்கு நல்ல ஒரு ஒர்க் கிரவுண்டா இருக்குன்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாலே, அதோட காவலை கைவிட்டு போயிடுவான்னா, இட் இஸ் நாட் தேர் சாய்ஸ், தே ஆர் ஃபோர்ஸ்ட் டு லீவ், தே ஆர் ரதர் ட்ரிவன் அவுட். அதுக்கு மேல வந்து அதுல இருந்து அவளால அது வந்து எதுவும் அது மெயின்டைனும் பண்ண முடியாது. அதுதான் அதுதான் காட்டி சொல்றார். அந்த சரி இதெல்லாம் நம்ம வச்சுட்டு நம்ம சௌக்கியமா இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அது போகிற காலம் வந்ததுன்னு சொன்னா இட் வில் கோ பியாண்ட் கண்ட்ரோல். அது மெயின்டெனன்ஸ் நம்ம கையிலேயே இருக்காது. ஷிப்பு வந்து ரெக்காரத்துக்கு ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா, அது உள்ள தண்ணி வந்துட்டே இருக்கும். எவ்வளவுதான் அந்த தண்ணியை வெளில எடுத்து விட்டு அதை ஏதோ ப்ரொடெக்ட் பண்ணி நிறுத்தலாம்னு பார்த்தாலும் வந்து அந்த அந்த அழிக்கிற எனர்ஜி வந்து ஜாஸ்தி ஆக ஆக இந்த ப்ரொடெக்டிங் எனர்ஜியோட பவர் வந்து குறைஞ்சு போயிடும். அப்ப அந்த 5 இந்திரியங்களும் வந்து அந்த இதை விட்டுட்டு போக வேண்டிய ஆயிடுறது. காவல் விட்டாரே, ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த சரீரத்தை வந்து விட்டுட்டு போயிடுறா அப்படிங்கிறது அந்த பாடல். அடுத்தது வந்து அதான் அந்த உயிர் இலையாமைக்குதான். அடுத்தது வந்து மத்தளி. மத்தளி ஒன்று உள, தாளம் 2 உள, அத்துள்ளே வாழும் அரசரும் அஞ்சுள்ள, அத்துள்ளே வாழும் அரசனும் அங்கு உளன், மத்தளி மண்ணாய் மயங்கியவாறே. மண் தளி அப்படிங்கறதுதான் வந்து மத்தளி அப்படின்னு அது பொயட்டிக்கலா அந்த சிதைவோ ஏதோ சொல்லுவா. அதுக்கு அந்த வார்த்தைகள் மாறுபட்டு வர்றதுக்கு மண் தளிங்கிறது கோவில். நம்ம ஆரூர்ல வந்து பறவையுண் மண் தளி அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்கு, பாடல் பெற்ற ஸ்தலம். சுந்தர பெருமான் வந்து இப்ப அந்த ஸ்தலத்துல வந்து கண்ணு தெரியாம திருவாரூருக்கு வரிசை அங்க வந்து பதிகம் ஆடி இருக்காரு. என்னன்னா அது ஒரு காலத்துல அந்த ஸ்தலமும் வந்து மண்ணால ஆன கோவிலா இருந்துதான். பறவைங்கிறது வந்து இடையினரா, அது வந்து வருணன் ஒரு காலத்துல அந்த ஸ்தலத்துல அந்த கோவில்ல எழுந்தருளி இருந்த ஈசனுடைய வைபவம் தெரியாம அலைகளை விட்டு அதை வந்து மண்ணை கோவில கரைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஜலத்தை பிரவாகமா அனுப்பினப்ப வந்து அந்த ஈசன் வந்து அப்படியே கடல் வற்றி போகும்படியா அந்த ஜலத்தை எல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சி அப்சர்வ் பண்ணிட்டாராம். அதனாலதான் பறவை உன் மண் தளி. பறவைங்கிற சமுத்திரம் அதை வந்து தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிட்ட மண் தளி, மண்ணாலான கோவில். தொண்டை நாட்டுலதான் தளின்னு வரும். கச்சி மேத்தளி, அதெல்லாம் தளிங்கிற ஓணக்காந்தன் தளி கோவில்ங்கிறதுக்கு. அப்ப இந்த சரீரத்தை வந்து ஒரு கோவில் மாதிரி சொல்றார். அது மண்ணாலான தளி. மண்ணாலானதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் பெர்மனன்ட். மூலமா இருக்கிற மண்ணுங்கிற ஒரு பொருள் இருக்கு, அதுல இருந்து உண்டாக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் மண் தளி ஒன்று உள அப்படி ஒண்ணு இருக்கு. அந்த ஆதார பொருள்ல இருந்து உண்டான அந்த கிராஸ் அம்சம், அதுக்கு அந்த குடி இருக்கிற மாதிரி ஒரு உயிர் அம்சம்ங்கிறது அந்த சரீரம் இருக்கு. தாளம் 2 உள்ள அந்த உயிர் இருக்கிறதுக்கு பிரதீகமா இந்த 2 மூச்சு, இந்த பூரகம் ரேச்சகம் பூரகம், உள்ள போறது வெளியில வருது, அது 2ம் தாளம் மாதிரி. உள்ள அப்படி காத்து இழுக்கறச்சே வந்து செஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறத வெளியில விடுறதே வந்து பொங்கி வெளியில வருது. உள்ள இழுத்துக்கரிச்சே உள்ள போற மாதிரி இருக்கு, தாளம் போடுற மாதிரி இருக்கு இல்லையா. அது அந்த பாவத்துல வந்து தாளம் 2 உள்ள இந்த பிராணசக்தி, இந்த மண் தளிங்கிற அந்த சரீரம், மண்ணாலான கோவிலா வந்து இந்த சரீரம் இருக்கு. அதுல அந்த ஜீவ அம்சத்தோட இயக்கமா வந்து தாளமா உள்ள போறது வெளியில வருது அப்படிங்கிற அந்த பிராணிக் எனர்ஜியோட சலனம் இருக்கு. அத்துளே வாழும் அரசரும் அஞ்சு உள்ள, திருப்பி அதே அந்த பஞ்ச இந்திரியங்களை வந்து தன்னோட சீட்டா கொண்டு இயங்கக்கூடியன அந்த எனர்ஜி. ஆக்சுவலா மூல எனர்ஜி தான் அந்த பிராணசக்தி. நம்ம மூச்சுன்னு சொல்ற அது வந்து காமன் எனர்ஜி. அதோட ஒரு அம்சம் வந்து கண்ணு காது மூக்குங்கிற இந்திரியங்களோட டைடப் ஆகி அதோட கனெக்டடா அந்தந்த இந்திரியம் மூலமா இயங்கக்கூடிய எனர்ஜி இருக்கு. அது வந்து 5 சிற்றரசர்கள் மாதிரி.
அந்த அந்த எனர்ஜியே தான் 5ஆ பிரிஞ்சு இந்த உயிரம்சத்தோட எனர்ஜி 5 சிற்று அரசர்களா பிரிஞ்ச மாதிரி 5 இந்திரியங்களோட கனெக்டடா ரூலிங் தோஸ் இந்திரியாஸ் அங்கங்க அது வந்து சீட்டடா இருந்து அந்த இந்திரியங்கள் மூலமா இயங்கின்னு இருக்கு. அத்துளே வாழும் அரசனும் ஆங்கு உளன். இவெல்லாம் சிற்றரசர்கள். இந்த கண்ணு காது மூக்குங்கிற இந்திரியங்கள்ல சீட்டடா இருக்கிற எனர்ஜிஸ் வந்து சிற்றரசர்கள் மாதிரி மூலமான ராஜா, அதாவது சக்கரவர்த்தி, யாரோட ஆளுகை கப்பம் கட்டுற மாதிரி பல சிற்றரசர்கள் இருப்பா. அவளெல்லாம் ஆளுகைக்கு உரிய ஒரு அரசன் இருப்பா இல்லையா, மெயின் பெரிய ராஜா. அவ அதுதான் அந்த உயிர், மூலமான உயிர். அத்துளே வாழும் அரசனும் அங்கு உளன். அவரும் அங்கேதான் இருக்கான். அவன் வந்து இந்த இந்திரியங்களோட கனெக்டடா இல்ல. he is common. his way is all over the மண்தளி. அந்த மண்ணாலான அந்த கோவில என்டையரும் அவரோட செங்கோல் வந்து ஓச்சுவர். அத்தனை இது இருக்கு அந்த உயிரோட அம்சம். அத்துளே வாழும் அரசனும் அங்கு உளன் மத்தளி மண்ணாய் மயங்கியவாறே. சரி, இந்த எனர்ஜிஸ் எல்லாம் அதுக்குள்ளால இதாவது உயிர் நிலையாமை தானே சொல்லின்னு வந்துட்டு இருக்காரு. அப்ப இந்த எனர்ஜிஸ் எல்லாம் வந்து இப்படி இயங்கின்னு இருக்கு. அந்த மண் தளி மூலமா வந்து அரசாட்சி புரிஞ்சுட்டு சிற்றரசர்களும் பெரிய சக்கரவர்த்தியும் எல்லாமா அந்த மண் தளியில வந்து தங்களோட இயக்கத்தை பார்த்து பண்ணின்னு இருக்கா. அது இடிஞ்சு போற காலம் வந்தது. பிகாஸ் இட் இஸ் டைம் பவுண்ட். மண்ணாலான அந்த சிஸ்டம்க்கு வந்து இடிஞ்சு போற காலம் வந்தது அப்படின்னு சொன்னா அது இதோட மூல பொருளா இருக்கிற மண்ணோட அந்த மண் தளி, அந்த உருவம், அந்த கோவிலா உண்டான அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே அது டிஸ்இன்டகிரேட் ஆகி தன்னோட மூல பொருளா இருக்கிற மண்ணோட போயிடுறது. மத்தளி மண்ணாய் மயங்கியவாறே மண்ணா ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா இவாளுக்கு வந்து ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை. இந்த அரசர்கள் இந்த எனர்ஜிஸ்க்கெல்லாம் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அதுவும் வந்து அதை விட்டு ஓடணும். அதாவது நிலையாமைதான். நிலையாமைங்கிறதே வந்து பல விதமா வந்து சொல்லின்னு வந்துட்டு இருக்காரு. அது நம்ம அடுத்த பாடல் ஆரம்பிச்சாக்க டைம் ஆகும். ஐயோ, இது இந்த மாதிரி பாடல். வெங்கடநாதனை வேதாந்த கூத்தனை வெங்கடத்துள்ளே விளையாடும் நந்தியை வெங்கடம் என்றே விரகறியாதவர் தாங்க வல்லார் உயிர் தாமறியாரே. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. அண்ணாமலை அந்த செய்ங்கிற ஒரு அழகான தமிழ் வார்த்தை நீங்க சொன்னப்புறம்தான் நன்செய் புன்செய்ன்னு நம்ம அப்பெல்லாம் சொல்லலாம். அப்புறம் நஞ்சை புஞ்சைன்னு மாத்திட்டாங்க. அத மறுவிடுத்து இல்ல, இப்ப சொன்னப்புறம் தான் அந்த வார்த்தையோட அர்த்தமே புரியுறது. நன்செய்னா அந்த ஏதோ ஒரு வயலோட தன்மை போல இருக்கு. அல்ல, அதாவது விளைச்சல் அந்த காலத்துல வந்து இந்த சாப்பிடுற வஸ்துக்கள் எல்லாம் ஒரு பர்டிகுலர் மண்ல அதெல்லாம் they knew many tactics. அது எங்க எப்படி வளைக்கணும், அதுல எல்லாம் நிறைய சூக்ஷ்மங்கள் இருக்கு. எல்லாமே பிராணசக்தி தான். அதாவது அப்படி விளையாடுற தானியத்தினாலதான் வந்து நல்லபடியா எனர்ஜி கிடைக்கும். அதாவது இது ஜீவன் வந்து அந்த மூலத்தை அடையிறதுங்கிறது தான் லட்சியம். அதுக்கு உண்டான சப்போர்ட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் எப்படி விருத்தி பண்றதுங்கிற கான்செப்ட், அதெல்லாம் நாலேஜ் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாத்துலயும் இருந்தது. இப்பதான் வந்து என்னோ பண்ணணும்னு ஒரு தலையில எழுத்து மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த கர்மால வந்து ஒரு ஈடுபாடு இல்ல, அந்த பொருட்களோட ரிலேட் ஆகிறது இல்ல. எது பண்ணினாலும் அதோட பூஜை பண்ணினோம்னா அது எந்த பொருளை பூஜை பண்றோமோ அதோட ரிலேட் ஆகணுமே. ஏதோ தலையில போடணும், அப்புறம் பூவை தலையில போடணும், பாக்குறதுக்கு அழகா இருக்கணும், தீபாராதனை காட்டணும், தெரிஞ்ச ஏதோ 2 மந்திரத்தை சொல்லணும், அது பூஜை ஆகாது இல்லையா. அதுகிட்ட ரிலேட் ஆகுறது தானே முக்கியம். நம்ம கண்ணப்பர் பண்ணின பூஜை மாதிரி எதுல ரிலேட் ஆனாலும் இந்த அறிவு தன்னால கிடைக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதாரமா அந்த பொருள் தான் இருக்கு. அந்த அழகான தமிழ் வார்த்தைக்கும் அதான் ஸ்ரத்தைங்கிறது.
ஸ்ரத்தையோட என்ன கர்மா பண்றோம்ங்கிறது முக்கியம் இல்ல. எந்த சோசியல் பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல இருக்கோம், எந்த குடும்பத்துல பிறந்திருக்கோம், எந்த சூழல்ல இருக்கோம்ங்கிறது எதுவுமே கணக்கு இல்ல. எல்லாருக்கும் முக்தி. அது அண்ணாமலையானதான் சொல்லுவார். படிச்சவனோ படிக்காதவனோ, முட்டாளோ அறிவாளியோ ஏழையோ பணக்காரனோ, எல்லாருக்கும் அந்த நிலைக்கு they have the right because you are eternally that. அந்த சமர்ப்பணம் பண்ணும். என்ன ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்கோ அது அந்த எனர்ஜியை அப்படியே மூலத்துக்கு திருப்பணும். நான் கார்பெண்டர்னா அந்த கார்பெண்டர்ங்கிற கான்செப்டோட அந்த எனர்ஜியை மூலத்துக்கு திருப்பணும். ஃபார்மர்னா அதை மூலத்துக்கு திருப்பணும். அதனால நம்ம இதுல இருந்து அங்க மாறதுக்கு அந்த ஸ்வதர்மத்தை விடாதேன்னு அதுக்கு தான் சொல்றான். பரதர்மோ பயாவகான். அது யூ ஆர் நாட் மேட் ஃபார் தட். யூ ஆர் நாட் மென்ட் ஃபார் தட் ஏரியா. நீ எங்க இருக்கியோ அங்க அந்த மூலத்தை பார்த்து நீ அந்த எனர்ஜியை திருப்பினாக்க you will get released. Your idea is not to establish something here and get an award. அதுவே முதல்ல அந்த பிரமையே போகணும். அப்புறம் தான் you want to get released-ங்கிறதுக்கு என்ன பண்ணணும்ங்கிறத பார்க்கணும். அது எல்லாமே அருள் தான், வேற என்ன பண்றது? யாரையும் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஈவன் இதுல கூட மட்டன் வெட்டுற வாங்கினா கூட நீ போய் இது பண்ணு, அவனுக்கு உனக்கு இது சொல்லுவான், குருவா இருப்பான்னு சொல்லி ஏதோ ஒரு இதுல வரும். மகாபாரதத்துலதான் வரும். மகாபாரதத்துல தர்மவியாதன்னு அவன் அந்த ஒரு புள்ள அவ அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு அவ அப்பாவும் வயசானவா கஷ்டப்பட்டு இருப்பான். நான் தபஸ் பண்றேன் காட்டுக்கு போயின்னு அவன் தபஸ் பண்ணிட்டு இருப்பான். ஏதோ பிகாஸ் இந்திரிய நிகிரகம் ஏதோ கொஞ்ச நாள் ஏதோ இருந்ததுனால மனசுலாம் நிறுத்தினால ஏதோ கொஞ்சம் சக்தி எல்லாம் கெயின் ஆகும். ஆனா அந்த மூலத்தை அடையணும்னாக்க யூ ஷுட் எக்ஸாஸ்ட் யுவர் ஸ்டாக் இல்ல. அது அவனுக்கு தெரியாது. அப்பதான் அது ஒரு லேடி தான், அவள்கிட்ட போய் விபரீதமா ஏதோ பிஹேவ் பண்ணுவா. எனக்கு சித்தி வந்துருத்துன்னு நினைச்சுட்டு அவதான் சொல்லுவா, நீ அவள்கிட்ட போய் கேளு, உபதேசம் கேளு, அவன் சொல்லுவான் அப்படிங்கோ. அதுதான் அண்ணாமலை அது முதல்ல அந்த காக்கா அது விடும், அதுக்கப்புறம் திட்டு கேட்பான். அந்த மாதிரி உனக்கு காக்கா நினைச்சுட்டு இருக்கியா, அது மாதிரி எரிச்சிட முடியுமா என்ன நீ? வண்டர்ஃபுல் ஸ்டோரிஸ் இதெல்லாம். நம்ம டெய்லியுமே நம்ம இது எவ்வளவு வாட்டி நினைச்சாலும் நம்ம திரும்பி திரும்பி நம்ம அந்த ஸ்வரூபத்தை மறந்துடுவோம். இந்த சூக்ஷ்மத்தை நீ எதுக்காக நீ இந்த ஜீவிதம் இருக்கு அதை எப்படி நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணுங்கிற அந்த சூக்ஷ்மங்கள் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா கரெக்டா வாழலாம். இப்படி ஒருத்தரோட போட்டி போட்டுக்கிறதுக்கோ, எல்லாரும் எந்த கோர்ஸுக்கு போறாலும் அங்கேயே நம்மளும் போகணும்னோ அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் எல்லாம் இருக்காது. அவ எங்க இருக்காலோ அந்த இடத்துல எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்து அவாவா திருப்தியா மூலத்தை அடைஞ்சு அடையணுங்கிறதா லட்சியம்ங்கிறதே தெரியலன்னா என்ன பண்றது? பல பேர் என்னெல்லாமோ பண்ணி எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாரும் அதான் பண்றா, அதனால நானும் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வாட் அன் ஆன்சர்? ஜீவிதம் ஃபுல்லா அதுவும் வேற எதையோ எதுக்கு படிக்கிறேன் இந்த கோர்ஸ், எதுக்கு எல்லாரும் அதான் படிக்கிறான் அதனால நானும் படிக்கிறேன். எதுக்கு இந்த வேலைக்கு போறேன், எல்லாரும் அப்படிதான் போறான், அதான் அங்கதான் நல்ல ரெக்கக்னிஷன் இருக்கு அந்த ஏரியா தான் அதனால போறேன். எதுக்கு நீ இப்படி வாழ்ந்துட்டு இருக்க, இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி ஒரு சிட்டியில எல்லாரும் அப்படிதான் வாழறா, என்னோட பீர்ஸ் எல்லாம் அப்படித்தான் இருக்கா, அதனால நான் அப்படி இருந்திருக்கேன். ஜீவிதமே போயிடுறது, முடிஞ்சே போச்சு அதுலயே. கதானுகதிகோ லோகஹா ந லோக பாரமார்த்திகஹா. கரெக்டா, நம்மள இப்ப வர எல்லாமே அப்படிதான் போயிட்டு இருக்கு, எல்லாருமே போயிட்டு இருக்கு அப்படிதான். அந்த மாஸ் சைக்காலஜிங்கிறது நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம், நமக்கு என்ன பண்ணணும், நம்மளோட லட்சியம் என்னங்கிறது அதுக்கு உண்டான புத்தி அறிவெல்லாம் பகவான் கொடுத்திருக்காரு, அது யூஸ் பண்ணுவோம். அந்த காலம் was different from இந்த காலமா? ஒரு காலமும் டிஃப்ரெண்ட் இல்ல, எல்லாம் மனசுலதான் பிரச்சனை. எல்லா காலத்தையும் எல்லா எனர்ஜிஸும் அப்படியே தான் இருக்கு. But there is a wonderful balance that is maintained between the pairs of energies. அதை நம்ம பார்த்தோம்னாலே no column is better than any other column or worse than any other column. You are saying they related more earlier than now. Even there's a அதாவது அது மாசஸோட டெண்டன்சிஸ் அப்படி இருக்கு. பட் இப்ப பயங்கரமான ஒரு அசுரன் இருக்கான்னா அந்த பயங்கரமான அசுரனுக்கு பேலன்ஸ் பண்ற பயங்கரமான தெய்வ சக்தியும் எப்பயுமே அது பேலன்ஸ் இருக்கும் நேச்சர்ல. அது இல்லாம ஆகவே முடியாது.
நம்ம எப்பயும் பாக்குற அந்த பள்ளம் மேடு மாதிரி தான். பள்ளம் தான் மேடா இருக்கு, மேடு தான் பள்ளமா இருக்கு. அது they can never be different. ஓ, நான் நினைச்சேன் அசுரன் ரொம்ப ஒஸ்டா போனாதான் தெய்வம் வருமோக்கும் நினைச்சுட்டு இருக்கேன். நம்மள அதாவது அசுர பாவத்தை வந்து அவர் ஒன்னும் அழிக்கிறது இல்ல, அதுவும் அவரோட அம்சம் தான். ஆனா அந்த அசுர பாவம் வந்து தெய்வீ பாவத்தை வந்து அடக்கி கண்ட்ரோல் பண்ணி அதை அழிக்கணும்னு ட்ரை பண்ற. எப்பயுமே அவாவா போடுற எனர்ஜி. யாராவது ஒருத்தர் வந்து இவ ஒழிக அழிகன்னு சொல்லிட்டு இருக்கான்னு, ஆக்சுவலா அவனுக்கு அழியறதுக்கு ஒழியறதுக்கு காலமா எடுத்துங்கிறதுனால தான் அவனோட திங்கிங் அப்படி போறது. ஆமா, there are no others. நீ என்ன எனர்ஜி விடு, அது உனக்கு தான். ஆக்சுவலி சமத பெருமானோட வாக்குல ஒரு நெகட்டிவிட்டி இருக்காது. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன் புன்னல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம். அது அதோட லோகத்துல அடங்கி இருக்கட்டும். பாதாள லோகத்துல அசுராலுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்திருக்காருன்னா அது அங்கேயே இருக்கட்டும். இங்கே வந்து வேற ஏதோ ஏரியால வந்து தலை தெரிச்சு அடி மிச்ச எனர்ஜிஸ் எல்லாம் அடக்காதைக்கு இருக்கட்டும். ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. அந்த பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் இருந்ததுன்னா எவ்ரிபடி வில் பி பீஸ்ஃபுல். கோளர் பதிகத்திலயும் கெடுதல் வராதுன்னு சொல்ல மாட்டார், எல்லாம் நல்லதுதான். அப்படி ஒரு ஆனந்தம். கேட்கறதுக்கு என்ன கேட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கு. நம்மள கேட்டுட்டே இருக்கலாம். கேட்டு கேட்டு அதோட இன்ஃபெக்டா உணர்ந்து அப்படியே அந்த மூலத்துல இருந்துட்டா அப்படியே இருந்துடலாம், முடிஞ்சு போச்சு. அது என்ன ஆகுறதுன்னா அந்த டைம் கேட்கும் போது நல்லா இருக்கா, அப்புறம் வேர்ல்டு டிரான்சாக்ஷன்ல நம்மள மறந்துடுறோம். அதுதான் ப்ராப்ளம். திருப்பி திருப்பி அங்கேயே போய் விழுந்துடும். அது எவ்வளவு வாட்டி நம்ம அந்த அந்த நிலைக்கு மேல போனோம்னா கூட முடிய மாட்டேங்குது. அதுக்கு அவருடைய கருணை தான் வேணும். என்ன பண்ண? எக்ஸாக்ட்லி. எவ்ரிதிங் ஒர்க்ஸ் அவுட் ஒன்லி பை கிரேஸ். அது அவர்கிட்டேதான் பிரார்த்தனை பண்ணும். அதாவது திருவாதிகத்தோட மைய கருத்து, உங்ககிட்ட அன்பை கொடு. அன்பு இருந்ததுன்னா கான்ஸ்டன்டா அதுகிட்ட நம்மளோட கவனம் போயிட்டே இருக்கும். உங்ககிட்ட அன்பை கொடு, உங்ககிட்ட அன்பை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறதும். எதுப்பா அன்பை கொடுன்னு கேக்குறது? it helps. Yeah, definitely. What else? அதுதான் திருவாதிகத்தோட மைய கருத்தே அதுதான். ஆல் எல்லாம் எல்லாத்தையும் ஆழ்ந்து பார்த்தோம்னா அந்த அந்த பாவம் தான் ஃபுல்லா இருக்கும். ஏன்னா I cannot decide and I cannot do it in my capacity to develop love towards that thing. அண்ணாமலையார் வந்து இந்த பக்தி ஞானம் வைராகியம் எல்லாம் ஒரே பொருள் தான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றப்ப சொல்லுவார், அந்த பொருள் மேல இருக்கக்கூடிய இடையறாத அன்பு, அதாவது அதுதான் வேணுங்கிற அந்த சின்சியர் சீக்கிங் இருக்கே, அதுதான் பக்தி. அந்த தீவிரமான பக்தியினால பாக்கி பொருட்கள் கிட்ட நம்மளுக்கு கவனம் போகாம இருக்கிறது தான் வைராகியம். அந்த அன்புனால அதோட ஐக்கியமாய் ஒன்றி இருக்கிறது தான் ஞான நிலை. ஆக மொத்தம் எல்லாம் ஒண்ணுதான். அதுகிட்ட இருக்கிற உண்மையான சீக்கிங் அண்ட் கனெக்ஷன் தான் அப்படிவர். அந்த அந்த சீக்கிங் வாஸ்தவம் அது ஹிருதயத்துல இருந்து வரணும். அது எப்பயுமே ஒரு சின்ன வேலை கூட நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா அது மனசு புத்தியில இருந்து வந்துன்னா அந்த எனர்ஜிக்கு வந்து ஃபீடு கிடைக்காது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த பொருள் இருக்கு இல்லையா, அதுல இருந்தே தேவை வந்து அதுவே பூர்த்தி பண்ணணும். அப்பதான் அந்த கர்மா வந்து நடக்கிறது. ஆக்சுவலி நம்ம அதாவது நம்ம தேட அண்ணாமலையான பொறுத்த வரைக்கும் அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் ஒன்னும் வந்து மூச்சை பிடிச்சிக்கணும், படுத்துக்கணும், புக்கை படிச்சோ யார்கிட்டயோ கேட்டோ எதுவுமே பண்ணல. இட் வாஸ் ஸ்பான்டேனியஸ் ஃபார் ஹிம். ஓகே, நவ் டெத் ஹாஸ் கம், லெட் மீ ஃபேஸ் டெத். அப்படியே அந்த டெத்துங்கிற அந்த எனர்ஜி வந்துடுத்து, சாக போறோம் அப்படிங்கிற அந்த பயத்துக்கு அப்படியே தன்னை வழங்கி கொடுத்து சமர்ப்பணம் பண்ணினா அதுக்கு உண்டான ஆன்சர் கிடைச்சது. இதை வந்து நம்ம இஃப் ஐ டேக் இட் ஓவர் இன் மை மைண்ட் ஆர் இன்டெலெக்சுவலி take it up and I want to do it அப்படின்னு வந்தது அப்படின்னு சொன்னா then you will not get to the source because the mind and intellect will itself block the way. ரொம்ப ட்ரூ. எனக்கு ஒரு காலத்துல I used to do it intellectually. Dry ஆயிடுது. I really felt a lot of dryness in my scalp. Yeah. Dry ஆயிடுது எனக்கு. I don't know what to do. When I think about it, I feel bhakti-ங்கிறது it is ingrained வந்துட்டு சிஸ்டம்க்கு. So there is a lot of what do you call dryness போயிடுது.
அண்ணாமலை நீங்க இப்போ எனர்ஜின்னு சொல்றது தாட்ஸியா சொல்றீங்க? எனர்ஜின்னு சொல்றது தாட்ஸ் எண்ணங்களா சொல்றீங்க? தாட்ஸும் எனர்ஜி தான். அந்த அந்த இயக்கம், அந்த எது இருக்கிறதுனால அந்த உயிர் தன்மை இருந்து இயங்குறதும் அது. ஓகே 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 ஓகே. அந்த அது ஒரே எனர்ஜி தான் அது. அதுதான் இப்ப லாஸ்டா நம்ம பார்த்த 2 பாடல்கள்ல சொன்னாரு, 5 இந்திரியங்கள்லயும் அந்தந்த எனர்ஜி அந்தந்த ஓட்டையோட போய் ஒட்டிண்டு பார்க்கணும் கேட்கணும்னு இயங்கின்னு இருக்கு. எல்லாத்துக்கும் ஆதாரமா அந்த மூல எனர்ஜியும் உயிரம்சமா இருக்கு. அது எல்லாம் ஒரே எனர்ஜிங்கிறது ஒண்ணுதான் ஆக்சுவலி. மெல்டிங் நிலைதான் நல்ல நிலைன்னு நினைக்கிறேன். உருகிறது. ஆமா, அது உருகிறது நம்ம கையில இல்ல. I cannot decide and develop love towards him. If only he grants love, it will happen. திருவாச்சகத்துல சான்ஸே இல்ல. அவரோட வாக்கு அது பிரேயிங் ஃபார் ட்ரூ லவ் எல்லாம் இருக்குல்ல. பெறவே வேண்டும் மெய்யன்பு, பேரா ஒழியா பிரிவில்லா மரபா நினையா அளவில்லா மாளா இன்ப மாக்கடலே. இனி அந்த லவ் வந்து இதுக்கு மேல அதை குவாலிஃபை பண்ணி இதுக்கு மேல அதை எக்ஸ்பிளைனே பண்ணவே முடியாது. என்ன தொண்டை நேர்க்கும் உண்டாம்கொள் வேண்டாது ஒன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே. ஒரு பெரிய லிஸ்ட். ஏன்னா உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். எல்லாம் படிச்சதெல்லாம் போறோம். இனி அமையும். குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறை கழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனேன். அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அப்ப கண்ணு போட்ட மாடு வந்து தன்னோட குழந்தைக்காக எப்படி உருகுமா அந்த மாதிரி நான் அவரோட திருப்பாதத்துக்கு உருகணும்னு கேட்கிறேன்ப்பா. எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அந்த லோகத்துல. வெரி பியூட்டிஃபுல். அவரு மாணிக்கவாசக பெருமாளோட வாக்கு வந்து அதுவும் இந்த கான்செப்ட்ல சான்ஸே இல்ல. அவரோட அந்த எக்ஸ்பிரஷன் அது நம்மளுக்கே தெரியும். என்னது அவரே சொல்லுவாரு, என்பின் புரை உருக்கி எற்பு தொலைதோறும் ஏற்றினன். அது ஈசன் வந்து அந்த அன்பை வந்து போன்ஸ் எல்லாம் மெல்ட் பண்ணி அந்த போன் மேரோக்குள்ள ஒவ்வொரு போர்லயும் ஏத்தினாராம். அண்ணாமலையானே. அண்ணாமலை எனக்கு பிடிச்சத அறிவனோ அல்லனோ அருள் அது தன்னை சொல்லிக்கிறார். அது ஈஸ்வர் வந்து அனுகிரகம் பண்ணினதுங்கிறத சொல்ற பாயிண்ட்ல எல்லாம் வந்து அவரு he will exceed all limits. அப்படியே அந்த கோர் அந்த சிஸ்டம்குள்ள எப்படி அந்த அனுபவத்தை அவர் ஏத்தினார், இன்ஜெக்ட் பண்ணினார்லாம் சொல்லுவார். ஓகே, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அண்ணாமலை.